நீங்கள் சில இயக்குனரை வீட்டில் வரைச்சி பாராட்டும் போது ஒரு தேசிய அவார்டு வாங்கின இயக்குனர் நீங்கள் கௌரவிக்கணும் இல்லையா? செய்தித்துறை அமைச்சர் இருக்கிறதுல குறைந்தபட்சம் அவங்களாவது அவங்கள கௌரவிக்கணும். அப்போ தேசிய அவார்டு வாங்கின ஒவ்வொரு கலைஞனும் பாராட்டுறது, அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒரு கடமை. நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலைஞன் வந்து ஒரு கௌரவத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு பெருமையை கொண்டு வரான். அதை யார் பாராட்டுறது? இந்த அரசாங்கம் பாராட்டணும். அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வரும்போதே ஒரு சந்தோஷமான விஷயம், நமக்கு இசை வீட்டில் வரோமா இல்லை கல்யாண வீட்டுக்கு வரோமான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. இங்கே வாசலில் பன்னீர் செம்பு, பழம், பூ, விபூதி, சந்தனம், குங்குமம், இந்த நெத்தியில் 3 இருக்குது எங்கள் நெத்தியில். இப்போ அதே இதுதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது அவங்க அங்கே வந்து வரவேற்பில் யாருன்னா புருஷோட மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு குடும்ப நிகழ்ச்சி முறையாக வரவேற்கிறது, கலாச்சாரத்தோடு வரவேற்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இசையிலிட்ட வர்றோம், அது இசையிலிட்டு வருவோன்னு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசையிலிட்டாவில் முறையாக குத்துவிளக்கு ஏற்றி, ஏன்னா அப்படி சொன்னாங்க புருஷரை பற்றி எல்லாமே கரெக்டாக பண்ணுவார்னு. அதுக்கு நீங்கள் ஷூட்டிங்லேயோ எதுவுமே சொல்ல வேணாம், வீட்டையே சொல்ல வேணாம், இந்த நிகழ்ச்சியை புருஷர் இப்படி கரெக்டாக இருக்கார், முறையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி சார். ஆமாம், ஹரிஷ் சார் வந்து ஹரிஸ்வரி கூத்துப்பட்டறை. ஆமாம், அப்புறம் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் திருத்தணி படத்தில், நான் தான் நடிக்க வச்சேன் முதல்ல. ஆமாம், நான் ஆதி சர்ச்சம் பண்ணும்போதெல்லாம் அவங்க கூத்துப்பட்டறைன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். அப்படித்தான் நம்ம விதார்த்தம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் வில்லான் அறிமுகப்படுத்தினது திருவண்ணாமலை படத்தில். அப்புறம் அது மூலியமாக இவங்களாம் எனக்கு நண்பர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோ ஆனார். ஏன்னா இப்போ கூத்துப்பட்டவரைங்களும் எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் இப்போ வியப்பாக தான் பார்க்குறேன், அன்றைக்கி நடிக்க வந்தார், இன்றைக்கி அவரே ப்ரொடியூசர், அவரே கதாநாயகன் போது அப்போ நீங்கள் கரெக்டாக வளர்றியே. கரெக்டாக வளர்த்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த படத்துக்கு வாழ்த்தி சென்ற பாய்கிரசருக்கு ரொம்ப நன்றி. சின்ன கொண்டூர் படத்தில் ஒரு டைலாக் வரும் விஜயகாந்தை பற்றி. இவர் இடுப்பில் துண்டை கட்டினார்னா கோயிலுக்கு போகிறான்னு அர்த்தம், துண்டை முடித்து தோளில் போட்டார்னா பஞ்சாயத்து பண்ண போகிறான்னு அர்த்தம். இங்கே இன்னைக்கு சினிமாவில் சின்ன கவுண்டர் யாருன்னா செல்லுமணி சார் தான். அவர் இங்கே துண்டை மடித்து தோளில் போட்டால் தான் பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். இவர் வீட்டுக்கு கிளம்புனாலே பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அவ்வளோ பஞ்சாயத்து. கிளம்பும்போதே நான் போயிருக்கேன், வீட்டு வெளியே வரும்போதே அவ்வளோ இருப்பாங்க. அவங்கள பேசிட்டு இப்போ காரில் ஏறும்போதே அங்கே ஒரு ஆரம்பிச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். பெப்சியில் இறங்குனா அங்கே ஒரு கூட்டம். உதயகுமார் சார் நாங்களாம் போவோம், தம்பி ஓகே இன்றைக்கி சரியாக வராது, நம்ம கிளம்பிடுவோம். நாங்கள் நைஸாக பாதியில் கிளம்பிடுவோம். அப்படியே இது எப்போ முடியும் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டுப்போம், என்னாச்சு அது முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. இவ்வளவு பரபரப்பு மத்தியில் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க செல்வமணி சாருக்கு நன்றி சார். சின்ன கவுண்டர் அவர் அது அவர் இங்கே இருந்துடலாம், வீட்டுக்கு போகிறதுல கிளம்ப தேவையில்லை, இங்கே ஒரு ரூமை போட்டு. என்ன சார் அலைச்சல் ரொம்ப இருக்கும், அங்கேருந்து ஓயம்பலேருந்து வராரு, அங்கேயே 2 hours ஆயிடுது. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு 2 hours ஆயிடுது. பிரசாத் ஆமாம், அப்புறம் திருப்பி அதை கேட்டுருவீங்க நீங்கள். அதில் நீங்கள் பிரசாத் உஷாராயிட்டாங்க, யார் சினிமாக்குன்னு ரூமை கொடுக்குறதில்ல. இப்போ வாங்க போங்க அவ்வளோதான், வாடகை கொடுங்க அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஹாரிஸ் அவரே கதாநாயகன்.
ஒரே ப்ரொடியூசர். இந்த கதைக்கு சில ப்ரொடியூசர் அவங்களும் நடிப்பாங்க, ஆனால் ஆசைக்கு நடிச்ச மாதிரி தெரியும். இது அப்படி இல்லை, இந்த கதைக்கு கரெக்டாக ஆப்ட் ஆயிருக்காரு. இயக்குனர் சரண்ராஜ், செந்தில்குமார், கரெக்டாக சொல்லிட்டேன்னா இடையில பாலாலாம் கூட குழப்பிட்டாங்க. ஆமா. சிறந்த இயக்குனர், சிறந்த இயக்குனர்னு நீ படம் ரிலீஸ் ஆகி பார்த்துன்னு சொல்லணும்ல, ஏற்கனவே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு, நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு. திருப்பி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார். இன்னொன்று, அவர் இருந்த இடம், அவரோட குருநாதர், எனக்கெல்லாம் குருநாதன் தான் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இங்கே வேலை பார்த்தேங்கிறாங்க, இங்கே ஃபேக்ட்ரி வேலை பார்த்த மாதிரி. முன்னெல்லாம் பாரதிராஜா ரெண்டு குருநாதர் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லுவார், பாக்கியராஜ் ரெண்டு குருநாதர்னு பாண்டியராஜன் சொல்லுவார், பார்த்திபன் சார் சொல்லுவார். நம்ம ஜெயபிரகாஷ் வந்து ரெண்டு குருநாதர் பாரதிராஜா சொல்லுவார். இவர் எப்போ தான் நம்ம சிலுமன் சார் மணிவண்ணத்தான் குருநாதர் சொல்லியிருப்பார். இப்போல்லாம் டேரக்டராக எங்கே ஒர்க் பண்ணீங்க? நான் இவர்கிட்ட வேலை பார்த்தேன், அவர்கிட்ட வேலை பார்த்தேன், கூலி வேலைக்கு போகிற மாதிரி போச்சு. அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது, அறிமுகப்படுத்தும் போதே, சார் நான் மணிவண்ணனோட உதவியாளர் சார், இவர் சார் மணிகண்டன் உதவியாளர் அப்படிங்கும்போது, பரவாயில்ல, தன்னுடைய குருநாதர் பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்கும்போது அங்கேயே அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை சார். இன்னொன்று, அவர் எனக்கு பிடிச்ச இயக்குனரில் மணிகண்டன் ஒருத்தர். காக்கா முட்டை தேசிய அவார்டு வாங்குச்சு. அடுத்து கடைசி விவசாயி, அதுவும் தேசிய அவார்டு வாங்குச்சு. கடைசி விவசாயி வந்து தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு விவசாயியும் பார்க்க வேண்டிய படம். சில படங்கள் வந்து சமுதாய அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம், சில படத்துக்கு தான் தேசிய அவார்டு கிடைக்கும். சிலது லவ் ஸ்டோரி கிடைக்கும், ஃபேமிலி ஸ்டோரிக்கெலாம் கிடைக்கும். சில படங்கள் சமுதாய அக்கறையோடு எடுத்த படத்துக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் கடைசி விவசாயி. அதில் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு நல்ல கதையை சொல்லி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின இயக்குனர் மணிகண்டன் அந்த மத்திய அரசு மதித்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அவரை வந்து கௌரவிக்கலை. யாரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல, முதல்ல வாழ்த்து சொல்ல. அப்போ ஒரு கலைத்துறையில் தேசிய அவார்டு வாங்கின ஒரு இயக்குனருக்கு, நடிகருக்கு, கலைஞருக்கு வாழ்த்து சொல்கிறது நம்ம அரசாங்கத்தோட கடமை. ஒரு விளையாட்டுத்துறையில் போய் சாதிச்சுட்டு வந்தால் நம்ம வரவழைச்சு, சிஎம்ஏ வரவழைச்சு அவங்க வாழ்த்துறாங்க. மணிகண்டனை யாரும் கண்டுக்கலை. ஆனால் இயக்குனர் சங்கம் வாழ்த்து தெரிவிச்சது. நாங்கள் அவரை வரவழைச்சு பாராட்டுறதுக்கு நாங்கள் அவரோட கேட்டோம் சார். அப்போ அந்த இதில் ஒரு ஊரில் இல்லை. அப்போ திரும்ப அவருக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டோம். அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு காயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சர் வந்து வேறு எந்த இயக்குனருமே வீட்டுக்கு கூப்பிட்றது இல்லை, எந்த இயக்குனருமே பாராட்டுறது இல்லைன்னா கேட்க போகிறது இல்லை. நீங்கள் சில இயக்குனரை வீட்டில் வரைச்சி பாராட்டும் போது ஒரு தேசிய அவார்டு வாங்கின இயக்குனர் நீங்கள் கௌரவிக்கணும் இல்லையா? செய்தித்துறை அமைச்சர் இருக்கிறதுல குறைந்தபட்சம் அவங்களாவது அவங்கள கௌரவிக்கணும். அப்போ தேசிய அவார்டு வாங்கின ஒவ்வொரு கலைஞனும் பாராட்டுறது, அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கம் ஒரு கடமை. நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலைஞன் வந்து ஒரு கௌரவத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு பெருமையை கொண்டு வரான். அதை யார் பாராட்டுறது? சினிமாவுக்கு நாங்களே பாராட்டிக்கிறதா? இப்போ நான் பாராட்டினாலும் ஒன்று தான், சிறுமன் சார் பாராட்டினாலும் ஒன்று தான், உதயகுமார் சார் பாராட்டினாலும் அங்கே எங்கள் குடும்பத்து சகோதரில், எங்கள் குடும்பத்து உறவுகளில் நாங்களே பாராட்டிக்கிற மாதிரி அது அவ்வளவு பெருமை இருக்காது. அரசாங்கம் பாராட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து ரெடியாக இருக்கார் எங்கள் சரண்ராஜ், ரெடியாக இருக்கார். கண்டிப்பாக இந்த வெள்ளை குதிரைக்கு அவர் அவார்டு வாங்குவார். அப்போ சமூகங்களை அவர் அங்கீகரிக்கணும். சமூகம் ஒரு நல்ல கருத்துள்ள படம், ஒரு கலாச்சார சிறுவை வைக்கிற படம், ஒரு தவறான கருத்து சொல்கிற படம், வன்முறை சொல்கிற படம், இதுக்கெல்லாம் கோவப்படுறோம்ல. அப்போ இதுக்கெல்லாம் கோவப்படும் போது ஒரு நல்ல படம் வந்தால் அதை ஆதரிக்கணும் சார். அப்போ தான் இதுக்கெல்லாம் கோவப்படுறது நமக்கு அர்த்தம் இருக்குது. இதுக்கு மட்டும் கோவப்பட்டுட்டு நல்ல கருத்துள்ள படம் வரும்போது கம்முன்னு இருந்தால் நம்மளும் தப்பு. மலைவாழ் மக்கள் பற்றி இந்த கதை
ஆக்சுவலி வெள்ளை குதிரை டைட்டிலே ரொம்ப ஒரு கேட்சிங்கான டைட்டில். வெள்ளை குதிரை. எங்களுக்கெல்லாம் வெள்ளை குதிரைனா எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வரும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அது எல்லா படத்துலையும் குதிரை வந்தோன்னா வெள்ளை குதிரை வருவார் அவர். ஆமாம், வெள்ளை குதிரை எம்ஜிஆர் தான். அங்கேயே பாசிட்டிவ் ஆரம்பிச்சது. எனக்கு இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ரைட்டு வச்சுருப்பீங்க. நான் சில படப்பிடிப்புக்காக ஒரு போயிருந்தேன் விட. அப்போது மலையாள மக்களோட பழகுற வாய்ப்பு கிடைச்சது. அவங்க நடந்தே போகிறாங்க. அங்கங்கே வீடு, பக்கத்து பக்கத்துலேயும் வீடு இருக்காது, அங்கங்கே இருக்கும். கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களே, ஆனால் ஒன்று, அவங்களுக்கு கீழே வீடு கொடுத்து வாங்கினா வரமாட்டாங்க. அது வர மனநிலை இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம், அந்த சூழல், அவங்களுக்கு அந்த 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 மக்கள் தான் இங்கேயே வாழ்றதுக்கு சந்தோஷப்படுறாங்களே தவிர கீழே வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. உண்மை, பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க சார். அங்கே டாஸ்மாக்லாம் இல்லைங்க, அங்கே லஞ்சம் ஊழலும் இல்லை. அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. அவங்கள கூட இங்கே உள்ளே விடுச்சுங்களே, எவன் உள்ளே விட்டோன்னா அவனை அடிப்பாங்க, ஏன்டா இங்கே கொண்டு விட்டேன்ட்டு. அவளுக்கு கீழே அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நீ போட்டால் ரோடு போட்டால் போடு, நான் வந்துக்கிறோம். நீ ரோடு போடலையா பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். அவங்களுடைய சூழல், அவங்களுக்கு நிம்மதியாக தெரியுது, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க வாழ்கிறாங்க. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் பாராட்டணும் சரண்ராஜ் அவர்களை. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லா கேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சு. சாஃப்டாக கதாநாயகிலிருந்து ஒரு ஒரு இளம் வில்லன் செல்வன் சார். அவர் சின்ன வயசில் மணிவண்ணன் மாதிரி அவர் பிடிச்சிருக்காரு சார். கரெக்டாக அவர் பார்த்தோன்னா அது ஒரு இளம் வயசு மணிவண்ணன் மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், நிறைய கரை எல்லாம் ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு. கதாநாயகி நான் டவுட் அவங்க தான் இவங்களான்ட்டு. ஆமாம், அபிராமி அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மலையாள மக்கள் மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷனுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். கமர்ஷியல் படத்துக்கு வேறு, அங்கே கதாநாயகெல்லாம் ஈஸியாக பிடிச்சிக்கும். என்னோட படத்துலலாம் திருசா இல்லைன்னா நயன்தாரா இல்லைன்னா அஸ்வின் இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ், இப்படி சைஸ் தான். அது ஸ்மித் ரமன் சார் இருக்கட்டும், இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும். கமர்ஷியல் இயக்குனருக்குலாம் கதாநாயகிகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நேரத்தில் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்க தூக்கி நான் உள்ளே போட்டுருவோம். ஆனால் அந்த வாழ்வியல் படத்தை எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கதாநாயகிகள் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கதைக்கு அந்த கதாநாயகி என்ன கேரக்டரு, என்ன கதாபாத்திரம், அதுக்கு தேடுவாங்க. செல்வமணி சார்லாம் கேப்டன் பிரபாகரில் ரூபினி இல்லைன்னா ராதா போட்டுருக்கலாம், இல்லைன்னா அம்பிகா போட்டுருக்கலாம். ஆனால் செம்பருத்திக்கு அப்படி முடியாது. செம்பருத்திக்கு தேடிப்பார், நிறைய அடிச்சு பார்த்துருப்பார். அப்போ செம்பருத்தியில் அந்த கதாநாயகிக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவங்க மனசு நினச்சிப்பார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவம் வேணும். அப்படி தேடும்போது அவர் ரோஜாங்கிற ஒரு கதாநாயகி பிடிக்கிறார். கரெக்டா சார்? ஆமாம், தப்பா சொல்லக்கூடாது. ஏற்கனவே தெரிஞ்சு பிடிச்சிருந்தாருன்னா என்ன நான் முட்டாளாயிருக்கேன். கதாநாயகி தேர்ந்து பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காரு, அது வேறு விஷயம். அது செகண்ட் பார்ட் இருக்காது. அது மாதிரி உதயகுமார் சார். ஆமாம், அவர் கமர்ஷியலாக இப்போ விஜயகாந்த் படத்துக்கு சுகனி அப்படி போயிருக்கலாம். பொண்ணுமணி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதாநாயகி தேவைப்படும். அப்போ யூஸ்வலாக உள்ள கதாநாயகி போட முடியாது. அப்போ புதுசாக தேடுவார். அவர் தேடினதான் சௌந்தர்யா. என்ன சார்? ஏன்னா சபையிலே கேட்டுக்கணும், அப்புறம் பேரஸ் பொய் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்போ பாரதிராஜா சார் படலாம் மண்வாசனைலாம் ரேவதியை தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது. கருத்தம்மாவில் யூஸ்வலாக உள்ள கதாநாயகெலாம் போட்ட முடியாது. அப்போ அந்த கருத்தம்மா அந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி. பாக்கியராஜ் படமாக இருக்கட்டும், மௌன கீதங்களில் சரிதா தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது இந்த கேரக்டர். தூள் நிகழ்ச்சியில்
ஃபர்ஸ்ட் நைட்னாலே எனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி. ஃபஸ்ட்டு தெருவிலே பார்த்த ஒரே கதாநாயகி. ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு தெரியாமல் ஒரு கதாநாயகினா திருமணம் வச்சு காட்டிப்பாரு. அப்போ அதுக்கான ஃபேஸ், அப்பாவி முகம், அது க்ளோஸ் அப் அது இன்னசென்ட்டாக தெரியணும். அப்போ பிடிக்கும்போது தான் செலக்ஷன் பிடிக்கிறாங்க. சின்ன வீடு, குண்டா இருக்கணும் கதாபாத்திரம். அப்போ கல்பனா. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வாழ்வியல் பண்ணுறவங்களுக்கு அந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி கதாநாயகி பிடிக்க ஒரு சவாலாக இருக்கும். இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ், அப்பா ரஞ்சித், அவர் வாழ்வியல் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதாநாயகிகள் தேர்றதும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். கமர்ஷியல் படங்களுக்கு நாங்கள் அப்பா கேட்டு ஈஷாவை பிடிச்சிருவோம், அம்மா கேட்டு ஈஷாவை பிடிச்சிருவோம், வில்லனுக்கு ஏற்கனவே கொடி கட்டி பிறந்த வில்லனை பிடிச்சிருவோம், மார்க்கெட்டில் உள்ள கதாநாயகி பிடிச்சிருவோம். இந்த மாதிரி வெள்ளைக்குதிரை மாதிரி ஒரு வாழ்வியல் படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறது, எப்படி கதை ரெடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் முக்கியம். இதில் நான் பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரங்களும் கரெக்டாக இருந்தது. அதுக்கு மேலே சாருக்கு, இயக்குனர் சரண்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நாளைக்கு அப்புறம் இசையிலிட்ட கதாநாயகி வந்திருக்காங்க, அபிராமி. அவங்க தமிழச்சி, யாரும் குழம்பிக்க வேணாம். அப்பா வந்து மலையாளி, அம்மா மராட்டி, இவங்க தமிழச்சி. எங்கே கன்ஃபார்ம் பண்ணுன்னா கேட்டேன், உங்களுக்கு மராட்டியை திரும்பன்னு கேட்டேன். பேசுனா புரியும், பேச தெரியாது அப்படின்னாங்க. மலையாளம் பேசுகிறான்னு கேட்டேன். என்னென்ன கட்டாயிடுச்சு போ. மலையாளம் கதாநாயகி பேசும்போது தான் இல்லை விட்டு கட்ட போகிறது. அப்பா மலையாளி, உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா கேட்டேன். மலையாளம் யாராவது பேசினா புரியும், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. தமிழ் நல்லா பேசுனாங்க. உங்களுக்கு புரியாது, என்ன புரியும். தமிழ் நீங்கள் இப்போ பேசி கேட்டிங்களா? இப்போ நல்லா பேசுவாங்க தான். அதனால் அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாது, மராட்டியும் பேச தெரியாது, தமிழ் பேச தெரியும். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசினாலே நாங்கள் தமிழ்ச்சின்னு ஒத்துக்குவோம், தமிழ் ஒத்துக்குவோம் சார். வாழ்த்துக்கு. ஹரிஸ்வரி, ஓகே. வெள்ளைக்குதிரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் பெரிய புடிச்சராக வந்துடணும், நான் நடிகராக வந்துடணும், நிறைய நடிகரை உருவாக்கணும், நிறைய புது புது இயக்குநர்களையும் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.